கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையாய் ஊழியத்திற்கென்று அழைத்து இந்த 2 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசும்படியாக அழைத்த அருமையான சபை போளையார்புரம் சேகரம் குருவானவர் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துதலையும் நன்றியினும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் சபையில் இருக்கக்கூடிய செயலர் மற்றும் பொருளாளர் மற்றும் சபை அங்கத்தினர்கள், கமிட்டி உறுப்பினர்கள், சபை மூப்பர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நன்றியினையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பாய் மறுபடியுமாக இந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல பலனுக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் அதிகமாய் கண்டித்து உணர்த்தக்கூடிய பிரசங்கமாய் காணப்பட்டது. ஆகவே தான் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாதிருக்கிற மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். கடைசி காலங்களில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் மனம் திரும்புதல் என்பது அவசியமாய் காணப்படுகிறது. ஆகவே தான் 2ஆம் வசனத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்து அவர் 8ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவது நிச்சயமாய் காணப்படுகிறது. நான் ஆதியில் என்னுடைய தாய் தகப்பன் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் நான் கிறிஸ்தவனாய் பிறந்திருக்கலாம். ஒரு மனம் திரும்புகிற அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாத பட்சத்தில் நான் என்ன பண்ண முடியாது? நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்க முடியாது. எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் கழுவப்படாதபடிக்கு நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே தான் கடைசி காலகட்டத்தில் கர்த்தருக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணினார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. எப்பொழுதும் போல நாம் ஒரு ஆலயத்துக்கு வந்து போகிறபடியினால் ஒரு மாற்றம் வந்துவிடார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஐயா நான் வேத வசனங்களை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக என்ன பண்ணணும்? கிரியைகளை நடப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் வல்லமையான வரங்களை பயன்படுத்தினான் என்று அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கனியுள்ள ஒரு வாழ்க்கை. ஆகவே தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மார்க் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அத்திப்பழ காலம் இராதிருந்த அந்த நாட்கள், அத்திப்பழ காலம் இராதபடியினால் அவர் என்ன பண்ணினாராம்? அத்தி பழங்களை, அத்தி காய்களை தேடினார். அப்போ இலைகள் உள்ள ஒரு மரம், அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆனால் காலம் கனி கொடுக்கிற ஒரு காலம் இல்லை. ஆனாலும் அவர் தேடும் பொழுது அந்த நாட்களில் அது என்ன வந்திருக்கணுமா? பிஞ்சாகிலும் வந்திருக்க வேண்டுமாம். ஆனால் அந்த பிஞ்சு கூட வராத ஒரு அனுபவம் இருந்தபடியினால தான் ஆமேன் அந்த அத்தி மரத்தை அவர் சபித்தார். இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஆமேன் ஒருவனும் உன்னுடைய கனியை புசிப்பதில்லை என்று சொல்லி வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமேன் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகிறது, 30 ஆண்டுகள் ஆகிறது. ஐயா நான் மனம் திரும்பி இருக்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், வல்லமையான வரங்கள் எல்லாம் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஊழியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், நல்லது. ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த கனியுள்ள ஒரு ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கனியுள்ள ஒரு ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடிய ஒருவரை பார்த்து ஒரு போதகர் வந்து, இந்த குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய நபர் நிரபராதி, அவர் தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்னால், அந்த நீதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் உடனடியாக எந்த விதமான விசாரணையும் இல்லாதபடிக்கு அவரை விடுதலை செய்வார். காரணம், ஒரு போதகருடைய வாக்கு ஆமேன் மிகவும் முக்கியத்துவம் நிறைந்ததாய் காணப்பட்டது. அந்த சாட்சியின் வாழ்க்கை, அந்த மனம் திரும்புதலின் கனியுள்ள வாழ்க்கை நீதிபதி உடனடியாக விசாரணை இல்லாதபடிக்கு அனுப்பிவிடுவார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியங்கள் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? உங்கள் மூலமாக, பவுல் மூலமாக கிறிஸ்துவின் நாமம் புறஜாதிகளுக்குள்ளாக
தூஷிக்கப்படுகிறதே, தூஷிக்கப்படுகிறதே. அப்போ வந்திருக்கிற நாம் நம்மை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அசன பண்டிகை வருஷா வருஷம் வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நாட்கள் எப்படி என்று தெரியாது. 114ஆம் ஆண்டு ஆரம்பித்த நாட்களில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை. ஆனால் ஆண்டு விழா மட்டும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், இன்றைக்கு காலையில் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், 114 ஆண்டு ஆயிடுச்சு. இதில் அநேகர் என்ன இருப்பாங்க, தவறி போயிருப்பாங்க. ஆனால் அந்த விழாக்கள் மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆமாம், அப்போ சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனாய் ஜீவிப்பது, ஐயா, நான் உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிறேன், உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு உமக்காக நான் ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா, ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா, இன்னைக்கு சீர்தூக்கி பார்க்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இவர்கள் உலகத்தை பார்க்க மாட்டார்கள், எனக்காக ஆமென் இவர்கள் ஓடுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆகவேதான் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அதை வேலி அடைத்து. இன்னைக்கு எத்தனை விதமான பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனை விதமான பாதுகாப்பு, எத்தனையோ நாசம் மோசங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அழகாய் நம்மை சுகமாய் தங்கியிருக்க பண்ணியிருக்கிறார். எப்படி யோபின் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்தாரோ அதே போல கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும் வேலி அடைத்தார். மாத்திரமல்ல, பவுல் எழுதுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த பொழுதும் அவர் எப்படி இருக்கிறாரா, உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஜீவியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அழுக்கான கந்தைகள், தகுதி இல்லாதவர்கள், நிற்க முடியாதவர்கள், ஆனாலும் அவர் நம்மை எப்படி நடத்தியிருக்கிறார், வேலி அடைத்து. மாத்திரமல்ல, ஆமென், அதில் இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி எப்படியாகிலும் என் பிள்ளைகள் எனக்காக நல்ல கனிகளை கொடுப்பார்கள் என்று சொல்லி அதில் இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி, ஆமென், அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளை எல்லாம் உடைத்து என் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எந்த விதத்திலும் என்னுடைய மகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் எடுத்து, மாத்திரமல்ல, ஆமென், அழகாய் அதை எப்படியாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக, முதல் பலன், முதல் ஆமென் காரியமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். கோபுரங்களை கட்டி, ஆமென், இரவு நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு, காவல் கோபுரங்களை ஏற்படுத்தி, ஏதாயிலும் குள்ள நரிகள் வந்து என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தி விடக்கூடாது என்று காவல் கோபுரங்களை எல்லாம் வைத்து ஆலைகளை உண்டு பண்ணி அவர் திராட்சை ரசத்திற்காக காத்திருந்தார். ஆமென், அது எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்ததா, கசப்பான கனிகளை கொடுத்ததா. இன்றைக்கும் நம்மிடத்தில் எதிர்பார்த்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை எதிர்பார்த்து என் பிள்ளைகள் ஆமென் எனக்காக ஓடுவார்கள், எனக்காக பிரயாசப்படுவார்கள், ஆமென், எப்படியாகிலும் என்னுடைய வேதத்தை சுமந்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வார்கள் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் மங்களாய்ப்போடு கூட வந்து நிற்கிறார். ஆனால் நாமோ நம்முடைய செவிகளை அடைத்து விடுகிறோம். ஆகவே தான் வாசிக்கிறோம், இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன். பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாய் சிக்கிக்கொண்டு பலவிதமான போதை பழக்கத்திற்கு அடிமையாய் இருந்த அந்த நாட்கள், என்னுடைய வாலிபன் நாட்கள், ஒவ்வொரு பாவமாய் என்னை ஆமென் அடிமைப்படுத்தி எப்பொழுது பார்த்தாலும் போதையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் என்னை முழுவதுமாக மாற்றி, இதிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு நான் அடிமைப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்களில் தான், இந்த பாளையங்கோட்டை பகுதிகளில் தான் அந்த நாட்களில் நான் இருந்தேன். 1990 அந்த 89 90களில். அப்போ ஆண்டவர் ஒரு முறை 94ஆம் வருஷத்தில் நினைக்கிறேன், அப்போ ஆண்டவர் என்னை சந்தித்தார். என் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வந்தது. ஏன்னா தொடர்ச்சியாக பாவ பழக்க வழக்கங்கள், எல்லா விதமான போதைகள், சிற்றின்பங்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது என்னை அறியாதபடிக்கு ஒரு பயம். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் எப்படி ஜீவிக்க போகிறேன், என்ன காரியங்கள் எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை. அப்போதான் கர்த்தர் என்னை தேடி வந்தார். ஆமென், உன் வாழ்க்கையை, உன் வாலிபத்தை என்கிட்ட கொடு, நீ என்கிட்ட கொடு, உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி காண்பிக்கிறேன் என்று சொல்லி, ஆமென், அன்றைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஆமென், நான் அதிகமான படிப்பு படித்தவன் கிடையாது, அதிகமான கல்வி அறிவு கிடையாது.
ஆனாலும் கர்த்தர் தமக்கு சித்தமான நேரத்தில் என்னை முழு நேரமாக ஊழியத்திற்கு என்று அழைத்தார். வாலிபத்தில் இருக்கக்கூடிய நான் என் குடும்பத்திற்கு நான் மூத்தவன். இப்போ நான் தான் எல்லாவற்ற காரியத்தையும் பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஊழியத்துக்கு வரணும், என் ஊழியத்தை செய்யும்படி. அப்போ என்னுடைய வீட்டில் அதிகமான போராட்டங்கள் அந்த நாட்களில் என்னுடைய தகப்பனார் மூலமாக நான் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அநேக நெருக்கங்கள்லாம் காணப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெப நேரம் இரவு 7 மணி. என்னுடைய ஜெப நேரம் சரியாக 7 மணி. அந்த 7 மணிக்கு ஜெபிக்க 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 கர்த்தருக்கு பல காரியங்கள், கிட்டத்தட்ட அந்த ஜெப நேரங்கள் ஒரு 10 மணி 10:30 மணி வரைக்கும் போய்க்கொண்டே இருக்கும். ஜெபிக்க முழங்கால் படியிடும் பொழுது அந்த நேரத்தில் தான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பினது மாத்திரமல்ல, ஆமேன், என்னை தாழ்வு மனப்பான்மை, எனக்குள்ளா இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மைகளை உடைத்து போட்டார். என்னுடைய கெட்ட பழக்கம், தவறான பழக்க வழக்கம், ஸ்மோக்கிங், நான் எல்லா விதமான கெட்ட பழக்கம் போனாலும் இந்த ஸ்மோக்கிங் மட்டும் என்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் அந்த எல்லா காரியத்தையும் இமைப்பொழுது என்னை விட்டு அகற்றி போட்டார். ஆமேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகள் ஆகிறது. ஆமேன். கர்த்தர் சுகமாய் நடத்தியிருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த நாட்களில் ஒரு 2 மாதத்திற்கு முன்பதாக நாங்கள் செல்லுகிற சபைக்கு ஒரு சகோதரர், அவர் புறஜாதியிலிருந்து இப்போ தான் கிறிஸ்துவுக்குள்ளாக வராங்க. அப்போ அந்த சகோதரனுக்கு பான்பராக் போடுகிற அந்த தம்பாக்கு போடுகிற அந்த பழக்கம். அப்போ அந்த பழக்கம் இருந்ததினால் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டாக்டர் பரிசோதனை செய்து அது கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த பகுதியில் நான் அதிகமாய் பான்பராக் போடுவேனோ அதே பகுதியில். அப்போ அவருக்கு அந்த கேன்சர் வந்த உடனே தான் ஆண்டவரின் இருதயத்தை அப்படி தட்டி எழுப்பினார். உனக்கு எத்தனை வருஷம் இப்படிப்பட்ட பாவ பழக்கத்திலிருந்து நான் விடுதலை கொடுத்துருக்கிறேன். ஆமேன். இந்த மனுஷனை பார்த்தியா? ஆமேன். இந்த கேன்சருக்கு நேராக இப்போ போராடி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அதன் பின்பதாக நான் சொன்னேன், பிரதர், இது எனக்கு ஒரு எச்சரிப்பு. நான் ரொம்ப பயப்படுறேன். ஆமேன். எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்திருந்ததுன்னா நான் என்றைக்கும் நான் மரித்து மண்ணோடு மண்ணாய் போயிருப்பேன். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஊழியனாக என்னை அழைத்தபடியினால், தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைத்தபடியினால், ஆமேன், இன்று வரைக்கும் கர்த்தருக்காக நிற்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆமேன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் ஆமேன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக, ஆமேன், ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் புதுப்பித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா 25 வருஷம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அது புதுப்பித்து கொண்டே இருக்கணும். நீங்கள் எப்படிப்பட்ட ஜீவியத்தை நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக முதற் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு திராட்சை செடியாக கர்த்தர் என்னை நிலைப்படுத்தி இருக்கிறார். நல்ல கனிகளை கொடுப்பேன் என்று எதிர்பார்த்தார், கசப்பான கனிகளை கொடுத்து. ஆமேன். அப்போ இந்த நாளில் மனம் திரும்புதல் மறுபடியுமாக அந்த மனம் திரும்புதலுக்கு நேராக கடந்து வரணும். அப்போ கர்த்தர் மனம் திரும்புகிற அந்த அனுபவத்திற்கு நேராக வரும் பொழுது நமக்கு என்னென்ன பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பார் அப்படின்னும் பொழுது, இந்த மனம் திரும்புதலின் கனி இது எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக நீங்க வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள். அப்ப இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற அனுபவம் எப்படிப்பட்டது, இந்த கனி கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவாங்க அப்படின்னும் பொழுது, அவர்கள் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் காணப்படுவாங்க. ஐக்கியம் இருக்கும், அரவணைப்பு இருக்கும், எல்லா இடங்களிலும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பண்புகள் காணப்படும். மாத்திரமல்ல, அதிர்ந்து பேசாதபடிக்கு எந்த இடத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அந்த சண்டை சச்சரவுகளை எல்லாம் முழுவதுமாக ஆமேன் வேரோடு பிடுங்கி இருந்து ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய மெய்யான மனம் திரும்புதல் கனி, அந்த ஜீவியம் அதுதான். ஆமேன். பிசாசுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிதறடிப்பது, குடும்பங்களை சிதறடிப்பது, ஊழியங்களை சிதறடிப்பது, சபைகளை சிதறடிப்பது. அப்ப சிதறடிக்கிற வேலைகளை எல்லாம் செய்வது யார் அப்படின்னு சொன்னா பிசாசுடைய கிரியை. ஆனா ஒருவன் கர்த்தருடைய ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவன் மனம் திரும்பி அந்த கனி கொடுக்கிற அந்த அனுபவத்தில் அவன் காணப்படும் பொழுது அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது, அவனுக்குள்ளாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுவார்? அன்புள்ளவராக, அரவணைக்கிறவராக, விட்டு கொடுத்து செல்லுகிறவர்களாய், ஆமேன், எல்லாரையும் அரவணைத்து செல்லுகிறவராய், ஆமேன், இந்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு கனி நிறைந்த ஜீவியத்திற்காக தான் இன்றைக்கு ஆமேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க.
நம்முடைய குடும்ப வாழ்க்கைகள் எப்படியெல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சங்கீதம் 122 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன்னுடைய அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. அந்த சங்கீதத்தில் இந்த வசனம் எல்லா வீடு வாசல்ல நம்ம பெருசா போட்டிருப்போம். எல்லா வீடுகளிலும் இந்த வசனத்தை நம்ம வாசல்ல போட்டிருப்போம். உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன்னுடைய அரண்மனைக்குள் சுகமும். நான் கனி கொடுக்கிறவனாய் இருந்தால் என்னை சுற்றியில் இருக்கக்கூடிய ஜனங்களிடத்துல நான் எப்படி இருப்பேன்? அரவணைக்கிறவனா இருப்பேன். என்னை சுற்றியில் இருக்கிறவர்களோடு கூட நான் அன்புள்ளவனாக, எல்லா விதமான காரியத்தில் பங்கு பெறுகிறவனாக, அவர்களுடைய துக்கங்களில் பங்கு பெறுகிறவனாக, அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசை நேரங்களில் ஒத்தாசை செய்கிறவனாக காணப்படும் பொழுது, என்னை சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் ஆமென் சந்தோஷமா இருக்கும் பொழுது, எனக்கு வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும், சுகம் இருக்கும். அப்போ இன்றைக்கு அநேக வீடுகளில் ஆமென் பிரச்சனைகள், போராட்டங்கள் எதனால வந்து கொண்டு இருக்கு? ஆமென் காம்பவுண்ட் வால், நம்மை சுற்றில் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் ஐக்கியம் இல்லாத குறை, ஐக்கியம் இல்லாத ஒரு காரியம். ஆமென் உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் தான், ஆனால் நம்ம பேசுவது கிடையாது. உடன் பிறந்தவர்கள் தான், ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் தான், பேசுவது கிடையாது. ஆமென் மாத்திரமல்ல, கணவன் மனைவியாக ஒரே குடும்பத்தில் தான் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சரியான அந்யோன்யம் இல்லாதபடிக்கு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம், வாழ்க்கை நடத்துகிறோம். அந்யோன்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். உண்மையாய் நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் அப்படின்னு சொன்னால், மகிழ்ச்சி, சந்தோஷம், கீத சத்தம், துதியின் சத்தம், கம்பீரம், ஆமென் ராஜாவின் ஜெய கம்பீரம் அந்த வீட்டுக்குள்ள காணப்படும். இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் நாம் கொஞ்ச காலம் மட்டும்தான் வாழப்போகிறோம், கொஞ்ச காலம் மட்டும்தான். ஆனால் வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். ஆமென் 10 தலைமுறைக்கு வாழப்போவது கிடையாது, 20 முறையெல்லாம் வரப்போவது கிடையாது. ஒரே வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையில் உங்கள் உடன் பிறந்த சகோதரனோடு சகோதரியோடு பேசாதபடிக்கு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா? இன்னைக்கு கொஞ்சம் அப்படி நினைத்து பாருங்க. எத்தனையோ விதமான குடும்பங்களில் இந்த பகை ஒரு பெரிய பிரச்சனையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் உங்கள் மத்தியில் இடைப்படுவது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் ஐயா. நான் ஆமென் சண்டை பண்ணுகிறவனாய் அல்ல, சமாதானத்தை ஏற்படுத்துகிறவனாய், ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவனாய் நான் காணப்படணும் ஐயா. அப்போ விட்டு கொடுத்து செல்வது என்பது ஏமாளித்தனம் கிடையாது. நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதை ஆயிரமாய் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அப்போ நோவாவுடைய வாழ்க்கை, நோவாவுடைய குடும்பம், ஆமென் வேத புஸ்தகத்தில் அந்த ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, நோவாவுடைய குடும்பத்தை நீங்கள் கவனமாய் ஆமென் வாசிக்கும் பொழுது, ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் நோவாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனால் 120 ஆண்டுகள் நோவா ஊழியம் செய்தது, 120 ஆண்டுகள். ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த ஆயுசு நாட்கள், இவன் இருக்க போவது 120 வருஷம் தானே, 120 வருஷம் தானே. அப்ப அந்த 120 ஆண்டுகள் அவன் பேழை கட்ட வேண்டும், ஊழியமும் செய்ய வேண்டும். ஆகவே தான் 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க 4ஆம் வசனம். உலகத்தையும் தப்ப விடாமல் ஆமா ஆமென். அப்போ நீதியை பிரசங்கித்த நோவா. இப்போ குடும்ப வாழ்க்கை எப்படி காணப்படணும் அப்படின்னு சொன்னால், என் அரண்மனைக்குள் சுகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவி ஐக்கியத்தை நோவா நமக்கு அதிகமாய் கற்றுக் கொடுப்பார். 120 வருஷம் ஏனோக்கு ஒரு பக்கம் ஊழியம் செய்கிறார், இவர் ஒரு பக்கம் ஊழியம் செய்கிறார். ஆமென் இப்படிப்பட்ட ஆமென் மெத்சுசலா, இவன் மரிக்கும் பொழுது அது வரும். அந்த பெயருக்கு அர்த்தம் அதுதான், மெத்சுசலா. இவன் மரிக்கும் பொழுது அது வரும். அப்போ எது வரும் அப்படின்னும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. மழையின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக அழிவு வரப்போகிறது. அப்போ ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறாங்க, மனம் திரும்புதலே இல்லை, மனம் திரும்புதலே இல்லை. அப்போ நோவாவுடைய அனுபவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் உழைக்கிற ஊதிய ஆமென் உழைக்கிறதற்கான பலன் வரல அப்படின்னு சொன்னால் மனம் முடிந்துரும். ஆனால் நோவா இரவு பகல் கர்த்தருடைய வேலையை உற்சாகமாய் செய்து
ஆண்டவர் அவருக்கு சொன்ன அந்த காரியத்தை முழுவதுமாக செய்து முடித்தார். அதற்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னா நோவாவுடைய மனைவி. ஆமென். அவர் குடும்பத்தை முழுவதுமாக பார்த்து கொண்டது நோவாவுடைய மனைவி. வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என் குடும்பத்தில் காணப்படணும்னு சொன்னா நான் எப்படி காணப்படணும்? புத்தியுள்ள ஸ்திரியா என் குடும்பத்தை கட்டுகிறவளாய் நான் காணப்படணும். புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். இப்போ நோவா மன வேதனையோடு கூட வந்திருக்கலாம். ஐயோ, ஜனங்கள் கேட்க மாட்டேன்றாங்க, என்னை பார்த்து பரியாசம் பண்றாங்க, என்னை பார்த்து நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறாங்க, தெரிந்தவர்களுடன் என்னை பார்த்து என்னை நிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனா நோவா தன் வாழ்ந்த நாட்களில் அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாய் காணப்பட்ட பொழுதும் அவனுடைய மனைவி அவனை உற்சாகப்படுத்தின ஒரு பக்கம். அடுத்ததாக அவனுடைய மூன்று பிள்ளைகள் அந்த நாட்களில், பாவம் பெருகியிருந்த அந்த நாட்களில், கொடூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில் தன்னுடைய 3 பிள்ளைகளை அருமையாய் பாதுகாத்தது நோவாவுடைய மனைவி. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தில் என்னுடைய அலங்கத்துக்குள் சுகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா குடும்ப தலைவராகிய குடும்ப தலைவன் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது, அமர்ந்திருக்கணும். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அந்த அனுபவம் காணப்படணும். கணவன் மனைவி மனம் விட்டு பேசுகிற ஒரு குடும்பமாய் காணப்படணும். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிப்புல யார் இருக்கணும்? கணவன் இருக்கணும். பிள்ளைகள் யாரிடத்துல போன்ல பேசுறாங்க, என்ன காரியத்தை செய்யறாங்க, கணவன் கண்காணியா இருக்கணும். ஆகவேதான் நல்ல அந்த திராட்சை தோட்டத்தில் அவர் என்ன பண்ணாராம்? கோபுரங்களை ஏற்படுத்தி, கோபுரம் என்பது குடும்ப தலைவன் என்பவன் கண்காணியா இருக்கணும் தன் குடும்பத்திற்கு. தன் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, என் குடும்பத்தில் என்ன காரியங்கள் சம்பவிக்கிறது, இதெல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற ஒரு மனுஷனால் தான் இவைகளை எல்லாம் நிதானிக்க முடியும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஐயா, நான் கணவன் மனைவியாக நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக பெற்றோர் செய்கிற ஒரு காரியம், சின்ன கை குழந்தைகளாக இருக்கும் பொழுது, ஒரு 6 மாசம் 8 மாசம் இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு செல்போன் நாம தான் பழக்குகிறோம். பிள்ளைகள் கேட்கல. நாம தான் என்ன பண்றோம்? செல்போன்ல இருக்கிற ரைம்ஸ் பார்க்கட்டும், கார்ட்டூன் பார்க்கட்டும், அப்பதான் என் பிள்ளை என்ன பண்ணுவான்? சாப்பிடுவான், என் மகள் சாப்பிடுவான். நாம் தான் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றோம்? கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்க. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன பண்றானா? ஆமா, எங்க வீட்டில் என்னுடைய தகப்பனார் எங்களை வளர்த்த விதங்கள் எப்படி தெரியுமா? காலையில் 8 மணிக்கு சர்வீஸ் பெல் அடிக்கும். காலையில் 8 மணிக்கு ஒரு முறை 8 மணிக்கு நான் வீட்டில் இருந்துட்டேன். எங்கள் அப்பா குளிச்சுட்டு வந்தாங்க. நான் 8 மணிக்கு பெல் அடிக்கிற நேரம் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓங்கி ஒரே அடி தான். சர்ச்சில் தான் வந்து உட்காந்து அழுதேன். முதல் மணி இருக்கும் பொழுது ஆலயத்துக்குள் இருக்கணும். அது மாத்திரமல்ல, எங்கள் சிறு பிள்ளைகளுடைய அனுபவங்கள்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? நாங்கள் முன்னாடி விளையாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சபையில் யார் வந்து அடிக்கிறாங்கன்னு தெரியாது. பெத்தடியில் உள்ள ஒரு அடி, கண்ணில் இருந்து அது கண்ணீர் மட்டும்தான் வரும். ஒழுக்கமாய் வளர்த்தபடியினால தான் கர்த்தர் இன்றைக்கு எங்களை ஊழியக்காரியாக நிலைப்படுத்தி இருக்கிறார். அந்த நாளில் வேதனையாக இருந்தது, யாரோ வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு நாம் பிள்ளைகளை பொத்தி வளர்க்குறோம், ரொம்ப பொத்தி வளர்க்குறோம். ஒரு சிலர் தாத்தா பாட்டிக்கிட்ட கூட நம்ம குழந்தைகளை என்ன பண்ணல, அனுமதிப்பது கிடையாது. இதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒழுங்கினங்கள். இதெல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியுள்ள வாழ்க்கை கிடையாது. நித்திய நரகத்திற்கு நேராக உங்களை இழுத்துக்கொண்டு போகும். ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இப்போ நான் மனம் திரும்பி கனி கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரு மனமாய் காணப்படணும். எனக்கு சென்னையில் தெரிந்த ஒரு சகோதரன், அவர் சொன்ன வார்த்தை இன்று வரை மறக்கவே முடியாது. கணவன் மனைவியாக ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம் பிரதர், ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அந்த சகோதரிக்கு சுகர் அதிகமாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அந்த சகோதரி பிடிவாதமாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதன் பின்பதாக அவர்கள் மரித்து போனாங்க. அதன் பின்பதாக அந்த சகோதரர் என்கிட்ட சொன்னார், எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது பிரதர். நானும் என் மனைவியும்
5 வருஷமா பேச்சுவார்த்தையே கிடையாது. 5 ஆண்டுகள் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆனால் அவர்கள் எங்கே இருந்தாங்க? ஒரே வீட்டுக்குள்ள. இன்னைக்கு எத்தனை கணவன் மனைவி நாடகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நாடகமாக ஒரே குடும்பத்துக்குள் நம்ம சிரித்து பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் மனசு தூரமாக இருந்து கொண்டு இருக்கு. அப்போ இது கனி கொடுக்கிற அனுபவத்திற்குள்ளாய் வராது. நீங்கள் வெளியே பார்க்கிறவர்கள் நினைக்கலாம், ஐயா அவங்கள மாதிரி இருக்காது, இவங்கள மாதிரி இல்லை, நீங்கள் நடித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அப்படி நடித்து கொண்டு இருந்தால் இன்னைக்கு மெய்யான மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுங்க. ஐயா நான் என் கணவனை உள்ளன்போடு நான் நேசிக்கணும், ஐயா என் மனைவியை நான் உள்ளன்போடு கூட நேசிக்கணும், என் பிள்ளைகளை நான் சரியான முறையில் கண்காணித்து நடக்கணும், ஐயா கண்காணித்து நடத்தணும். அப்போ பிள்ளைகளை கண்காணித்து நடத்துகிற அந்த நல்ல குடும்பம் நோவாவுடைய குடும்பம். ஆகவே தான் நோவாவுடைய மனைவி பிள்ளைகளை வளர்த்தது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கன்னிகைகள் அதுதான் மிக முக்கியம். அப்போ யாருமே பிழைக்குள்ள வரமாட்டேன்றாங்க, யாரும் பிழைக்குள்ள வரவே இல்லை. ஆனா நோவா மனைவி அவனுடைய பிள்ளைகளும் மருமக்களும். அப்ப அவள் நோவாவுடைய மனைவி பாருங்க, தனக்கு வர வேண்டிய மருமக்கள் எப்படி இருக்கணும். அப்போ ஒரு குடும்பம் என்பது மருமகனை நீங்க செலக்ட் பண்ணும் பொழுது டௌரிய வச்சு கிடையாது, குணத்தை வைத்து. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஒரு குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 22 வசனம். அந்த 22 வசனத்தை நீங்க மறுபடி நீங்க வாசித்து பாருங்க. ஒரு குணசாலியான ஸ்திரியானவள் எப்படியெல்லாம் தன் வீட்டை கட்ட வேண்டும், எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், அவளுக்கு அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாய் நீங்க காணப்படணும். உங்களுடைய மகளுக்கு ஏற்ற திருமண வாழ்க்கைக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஐயா நான் என் மகளுக்கு நான் இவ்வளவு டௌரி கொடுத்துருக்கிறேன், அதனால என் மகனுக்கு நான் இப்படி வாங்குறேன், அது நல்ல அனுபவம் கிடையாது. என் குடும்பத்திற்கு, என் மகனுக்கு வருகிற வாழ்க்கை துணை என்பவள் குடும்பத்திற்கு குணசாலியாய் இருக்கிறாளா, என் குடும்பத்தை அழகாய் கட்டி எழுப்புகிறவளாய் புத்தியுள்ள ஸ்திரியாய் காணப்படுகிறாளா, இதை தான் கவனிக்கணும். இதுதான் ஒரு நல்ல மனம் திரும்புதல் உள்ள ஒரு கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் தவறு செய்கிற இடம் எங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல டௌரி, நகை, ரொக்கம், பிள்ளை ரொம்ப அழகா இருக்கணும், பையன் ரொம்ப ஸ்டேட்டஸ்ல மேன்மையா இருக்கணும், இப்படிப்பட்ட அனுபவங்களை பார்த்து கொண்டு போகிறபடினாலதான் அநேக திருமணங்கள் முறிவுல வந்து நிற்கி. கிறிஸ்தவ திருமணங்கள். ஆகவே இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஐயா எங்க மகனுக்கு பணம் காசு பெருசு இல்லை, ஏற்ற என் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஏற்ற ஒரு துணை இருக்கணும். ஒரு 20-30 வருஷத்திற்கு முன்பதாகலாம் ஒரு திருமண காரியம் ஒரு வீட்டில் நடக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி நடக்கும் தெரியுமா? திருமண வயது வந்த உடனே தாய் அல்லது தகப்பன் 2 பேரும் சேர்ந்து எங்கே வருவாங்கன்னா ஆலயத்துக்கு வருவாங்க. அங்கே சபை போதகர், அவங்க 4 பேர் போதகரம்மா, அவங்க முழங்காலில் நிற்பாங்க. ஐயா இந்த மாதிரி ஏற்ற திருமண வயதுக்கு வந்திருக்கிற மகளுக்கு ஏற்ற துணை வேணும், ஐயா ஏற்ற துணை வேணும். அப்போ முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் ஏற்ற துணையை கொண்டு வருவார். ஏற்ற துணையை கொண்டு வருவது மட்டுமல்ல, அன்னைக்கு திருமணம் செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருந்தால் போதும். ஆனால் அந்த பண தேவைகளுக்கு என்ன பண்ணுவது? அதற்கும் முழங்கால் தான். அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு அந்த திருமண காரியம் நடக்கும் பொழுது அந்த திருமண வீட்டில் அந்த போதகர் மனைவி, அந்த கணவன் மனைவி அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாய் அவர்கள் கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வரும். ஏன்? எல்லாமே எப்படி வந்தது? விசுவாசத்தினால் வந்தது. ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. விசுவாசத்தில் வராத எல்லாமே எப்படியா? பாவம். ஆனா இன்றைக்கு நாம செலக்ட் பண்றோம், நாம பேசுகிறோம், நாம முடிவு பண்ணிட்டு கடைசியில கல்யாணம் வச்சிருக்கோம், இந்த டேட்ல வச்சிருக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, மெய்யான மனம் திரும்புதல் இருந்தா உங்களுடைய குடும்பத்திற்கு முழங்காலில் நிற்பீங்க. நீங்க முழங்காலில் நிற்பீங்க. என் மகனுடைய வாழ்க்கை கட்டப்படணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா, என் மகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. நோவாவுடைய மனைவி அதை சரியாக செய்தால், ஆகவேதான் 8 பேர் மாத்திரம். பேழை மிகவும் பெரியது, ஆனா அதற்குள் பிரவேசித்தவர்கள் 8 பேர் தான். பரலோகம் பெரியது, பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான்.
நீங்க வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிப்பவர்கள் எத்தனை பேரா? ஒரு சிலர். நல்ல நிலத்தில் விழுந்தது சில 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 சிலர் மட்டும்தான் பரலோகம், எல்லாருக்கும் பரலோகம் கிடையாது. ஆகவேதான் ஆமேன் வனாந்திரத்தின் ஆமேன் சத்தமாய் ஆமேன் யோவான் ஸ்நானகன் மறுபடி 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 சொல்லிக்கொண்டே இருந்தது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் காணப்படுகிறது. ஏதோ ஒரு விளையாட்டு ஆமேன் அனுபவங்கள் சபையில காணப்படக்கூடாது, ஒழுங்கினங்கள் சபைக்குள்ள காணப்படக்கூடாது, குடும்பங்கள்ல காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படணும். ஆமேன். அப்படிப்பட்ட மனம் திரும்புதலின் கனி உங்க குடும்பத்துல காணப்படுதா? ஐயா, என் அலங்கத்துக்குள் சமாதானம், என் குடும்பத்துக்குள்ள என் ஆமேன் அலங்கத்துக்குள்ள ஆமேன் என் குடும்பத்திற்குள்ளாக அரண்மனைக்குள்ளாக சுகம் காணப்படுகிறதா? சுகம் காணப்படுகிறதா? இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் இருந்தால் தயவாய் என்னை மன்னிங்க ராஜா, தயவாய் என்னை மன்னிங்க. என் கூட தெரிந்த ஒரு குடும்பத்தில் மகளுக்கு 100க்கு 100 பவுன் போட்டு 100 பவுன் 100 சவரன் அப்படி எடுத்தாங்க. அதே போல மகனுக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஆமென். வாழ்க்கை சரியில்லை. இன்று வரைக்கும் ரோட்ல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஆகவே தயவு செய்து வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, நோவா குடும்பம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், கணவன் மனைவி ஐக்கியம், பிள்ளைகளுடைய அரவணைப்பு, பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை, இதுதான் மனம் திரும்புதல். ஆமேன். உங்க குடும்பத்தில் நீங்க கனி கொடுக்கிற அந்த அனுபவம் இருந்தா, ஐயா நாங்கள் நகரோக்கம் பார்க்கல ஐயா, என் பிள்ளை குணவதியா, என் ஆமேன் குணவதியா வந்திருக்கிறா, ஆமேன் நாங்கள் எடுத்திருக்கிற மருமகன் குணசாலியான ஒரு பையன் ஐயா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிட்ட காணப்படுகிறது ஐயா. அதை பாருங்க, பணத்தை பார்க்காதீங்க. அடுத்ததாக இன்னொரு காரியம், ஆமேன் மனம் திரும்புதல் இருக்கிற இடத்துல என்ன காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாட்சி நிறைந்த வாழ்க்கை காணப்படும். சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லுகிற ஒரு சாட்சி. இதோ நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் யார்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ எப்போதாகிலும் இல்லை, அடிக்கடி வந்து போகிற ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஸ்திரீ தன்னுடைய வீட்டில் மேல் அறையில் வீட்டை கட்டி அவனுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுக்கிறா அப்படின்னு சொன்னா, அந்த ஊழியக்காரனுடைய பரிசுத்தம் எப்படி காணப்பட்டிருக்கணும்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆமேன். 2வது குடும்பத்திற்குள்ளாக ஆமேன் என்ன காணப்படணும்? சாட்சியின் ஜீவியம் காணப்படணுங்க. ஐயா, இந்த குடும்பமா ஜெபிக்கிற குடும்பம், இந்த குடும்பம் வேதத்தை நேசிக்கிற ஒரு குடும்பம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிறைந்த குடும்பம். அந்த நாட்கள்ல சொல்லுவாங்க, ஐயா கர்த்தருக்கு பயந்த குடும்பம், ஐயா கர்த்தருக்கு பயந்த குடும்பம். ஐயா அந்த குடும்பம் எல்லா காரியத்திலும் அந்த பிள்ளைங்க கூட ஒழுக்கமா இருப்பாங்க. ஆமேன். சாட்சி இருந்தது. ஆனா இன்றைக்கு ஆமேன் சொல்லுவதற்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா போதகர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா அந்த குடும்பத்தில் அந்த பெண் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு யாரும் அப்படிலாம் சொல்றது கிடையாது. நீங்க விசாரிச்சுக்கிடுங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சாட்சி இல்லாத தன்மை. வேத புஸ்தகத்தில் நகோமியும் ரூத்தும் ஆமேன். அப்போ முதல் கணவன் மனைவி, 2வதாக குடும்பத்திற்குள்ளாக சாட்சி காணப்படணும்னா யார் மருமகளை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா மாமியார் கொடுக்கணும். மகனுக்கு வந்திருக்கிற மனைவி ஏற்ற குணவதி. எனக்கு தெரிந்து என்னுடைய சென்னை பட்டணத்தில் ஒரு சகோதரி ஒரு முறை அவங்க வயதாகி பெட்ரிட்டனில் தான் அதிகம் நாட்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஒரு ஃபுல்லாக பெட்டு தான், எல்லாமே பெட்டு தான். அப்போ அவர்களை கவனித்தது அவங்க மருமக தான். அப்போ அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து அவர்களை அன்பாய் கவனித்தது மாத்திரமல்ல, ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் அந்த அம்மா சொன்னாங்களாம், ஏம்மா நீ நல்ல ஆசீர்வாதமாக இருப்பம்மா, நீ நல்ல ஆசீர்வாதமாக இருப்ப. என் மக கூட என்னை இப்படி கவனிச்சிருக்க மாட்டான். அருவருப்பு படாதபடிக்கு மூஞ்சு சுளிக்காம எனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் படுக்கையில் இருந்தாலும் முகம் கோணாம நீ செஞ்ச பாத்தியா, நீ ஆசீர்வாதமா இருப்ப சொல்லி மரித்து போனாங்க. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, ரூத்துடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது, அவள் மோவாப் தேசத்தில் அந்நிய மார்க்கத்தை சார்ந்தவள். அவளுக்கும் யெகோவா தேவனுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமே கிடையாது.
எந்த விதத்திலும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் அந்த தேசத்தை விட்டு அவள் மறுபடியுமாக நகோமி தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வரும்பொழுது, பெத்லகேமுக்கு வரும்பொழுது இவளும் கூட வருகிறாள். இவளும் விடாப்பிடியாக வருகிறாள். இல்ல, என்னுடைய மாமியாரை என்ன பண்ணக்கூடாது, வயதான நாட்கள்ல நான் தள்ளிவிடக்கூடாது. எனக்கும் கணவன் இல்லை, ஆனாலும் வயதான நாட்கள்ல நான் என்ன பண்ணிடக்கூடாது, என்னுடைய மாமியாரை நான் என்ன பண்ணிடக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. ஆகவே நான் என் மாமியாரை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். வாசிக்கலாம் ரூத்தின் புஸ்தகத்துல அந்த காரியத்தை நீங்க பாருங்க. 14ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்போ ஒரு சாட்சி எப்படி காணப்படணும்? ஆமென். அவள் பெத்லகேமுக்கு வந்து அந்நிய தேசத்தின் ஸ்திரீ, யெகோவா தேவனுடைய ஆராதனை முறைகள் எல்லாம் அவளுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த தேசத்திற்கு வந்த உடனே தன்னுடைய மாமியாரை வீட்டில் வச்சுட்டு அவள் சொல்லலை, ஐயா மாமியார் எனக்கு என்னது மாமி, எனக்கு இந்த ஊரை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, யாரும் எனக்கு பழக்கம் கிடையாது, ஆகவே நான் வீட்டில் இருக்கிற நீங்கள் போய் எனக்காக கதிர் பொறுக்கிட்டு வாங்கன்னு சொல்லலை. தன் மாமியாரை வீட்டில் வச்சுட்டு அவள் போனான். கதிர் பொறுக்கினா அந்த வசனங்கள் ரொம்ப கம்மியான வசனங்கள் தான். அதை படிக்க 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 பார்த்தீங்கன்னா ஆழம் நிறைந்ததாய் காணப்படும். வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி இப்போ 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஆமே, நான் உனக்கு சௌக்கியத்தை, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ விருப்பப்பட்டியே, நான் உன்னுடைய சௌக்கியத்தை நான் தேடாது இருப்பேனே என்று சொல்லி அதன் பின்பதாக அந்த 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ குளித்து எண்ணெய் பூசி வேறு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு. அப்ப இந்த 3 அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் ஆமென் அனுபவத்தில் அதிகமாய் காணப்படணும். நீ குளித்து ஞான ஸ்நானம், ஐயா நம்ம என்ன பண்ணணும், என் பாவங்களை முழுவதுமாக இரத்தத்தினால் கழுவின பழைய மனுஷனை என்ன பண்ணிருக்கிறேன், அடக்கம் பண்ணுகிற அந்த அனுபவம் என்ன வாழ்க்கையில காணப்படணும். மணவாளனை சந்திக்கும்படியாக, மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்கணும்னா நான் என்ன பண்ணிருக்கணும், ஞான ஸ்நானம் என உடன்படிக்கைக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கணும். 2ஆவதாக பரிசுத்தாவியம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது. அப்ப 2ஆவதாக பரிசுத்த ஆவியினால் முத்தரிக்கப்படுகிற அனுபவம். 3ஆவதாக வேறு வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் காணப்படணும். ஆமேன். திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்த ஒருவனுக்கு திருமண வஸ்திரம் இல்லாதபடியினால் ஆமேன் ராஜா அவனை பார்த்து என்ன சொன்னார், இவனை புறம்பான அக்னியில் தள்ளி போடுங்கள், அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டு. அப்போ ஆமேன் மணவாளனை சந்திக்கணும்னு சொன்னா ரட்சிப்பின் வஸ்திரம். ஆகவேதான் நகோமி சொல்லுகிறாள், நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ, நீ என்னை இவ்வளவாய் கரிசனையா என்னை விசாரிக்கிற உனக்கு உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாக நானும் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏற்ற துணையை கர்த்தருக்கு ஆமென் காண்பித்தது மாத்திரமல்ல, அந்த மோவாப்புடைய சந்ததியிலிருந்து தான் நீங்க கடைசியாக அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். ஆமென். 4ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. ஆமென். அப்போ தாவீதை பெற்றான். தாவீதின் வம்சத்திலிருந்து தான் யார் வந்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, 2வது மனம் திரும்புதல்ல நான் கனி கொடுக்கிறேன் அப்படின்னா சாட்சி காணப்படணும், என் குடும்பத்தை குறித்த சாட்சிகள் வெளிப்படணும். ஆமென். ஐயா நாங்க போலியாய் நடிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஐயா இந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரி எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக தான் இருப்பாங்க. ஐயா எல்லா இடங்களிலும் இவர்கள் வீட்டில் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் சபையில் இருப்பாங்க, சபையில் எப்படி இருக்கிறார்களோ அவர்கள் போகிற இடங்களிலும் அப்படி இருப்பாங்க. சாட்சிகள் எழும்பணும். இன்றைக்கு நாம் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் வேஷமாக திரிகிறான், வேஷமாக ஆளுக்கு தகுந்தபடி நாம் நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இது பரலோகத்திற்கு கொண்டு போகாது, நிச்சயமாக நரகத்திற்கு நேராக கொண்டு போகும்.
ஆமேன், இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக, ஆமேன், அழிந்து போகக்கூடிய வாழ்க்கைக்காக, ஆமேன், நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நித்தியத்தை இழந்து விடக்கூடாது. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே ஒவ்வொருவரும் விழிப்பாய் இருக்க வேண்டிய காலகட்டங்கள். எந்த மனுஷனுக்கு எந்த இடத்தில் எப்படிப்பட்ட மரணம் சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆகவே விழிப்பாய் இருந்து உங்களுடைய ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், ஐயா, நான் குளித்து என் பாவங்களை முழுவதுமாக அறிக்கையிட்டு ராஜா, ஆமேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சாட்சி உள்ள மனுஷியாய் நான் ஜீவிப்பேன் என்று நீங்க உங்களை அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். எனக்கு அதிகமாய் ஆமென் படிப்பறிவுலாம் கிடையாது, அதிகமான ஞானம்லாம் கிடையாது. என் சுபாவம் அதிகமாய் ஆமென் வெட்கப்படுவேன், கூச்ச சுபாவம் உள்ளவன். எல்லாரிடத்திலும் மறைந்து தான் இருப்பேன். எந்த இடத்திலும் வெளிப்படையாக வரமாட்டேன். கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்றைக்கு என்னை அபிஷேகம் பண்ணினாரோ அன்றைக்கு எனக்குள்ளாக இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மைகளை நாம் உடைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே, ஐயா கோபக்காரன், எரிச்சல் உள்ளவன் ஐயா, ஆமென், என்ன பேசுகிறேன் என்று தெரியாதபடி பேசுகிறவன் ஐயா, சாட்சி இழந்துவிடக் கூடாது, என்னை ஒவ்வொரு நாளும் உடைய பரிசுத்தத்திற்குள்ளாக பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபிக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். என்னுடைய திருமணம் முடிஞ்சு என் வீட்டுக்கு என் மனைவி வரும்பொழுது என் தகப்பனார் என் ஒய்ஃபை பார்த்து சொன்னாங்க, ஏம்மா, இவன் ரொம்ப மோசமான கோபக்காரன், கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. என்னுடைய சகோதரன், என் தம்பி சொன்னான், அண்ணி ரொம்ப கோபக்காரன், கையில் என்ன கிடைக்கோ தூக்கி அடிச்சிருவான். ஆமென். திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் ஆக போகுது. என் மனைவி கேட்பான், எல்லாரும் கோபக்காரன் சொன்னாங்களே, என்ன கோபப்பட்டு நான் பார்க்கவே இல்லையே, ஏன் நான் கோபப்பட்டு பார்க்கணுமா? கர்த்தர் அந்த சுபாவங்களை என்னிலிருந்து முழுவதுமாக எடுத்து போட்டார். ஆமென். எதிர்த்து பேசுகிறவன், ஆமென், மூர்க்கமான கோபம் உள்ளவன். ஒரு முறையெல்லாம் எங்களுடைய தாயார் அப்படி கழுத்தை பிடிச்சி அப்படி தூக்கிட்டேன் கோபத்தில். அப்படிப்பட்ட கொடூரமான எண்ணம் உள்ளவன். ஆனால் கர்த்தர் மாற்றினாருங்க, கர்த்தர் தொட்டார். இன்றைக்கும் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அதிகமாய் ஆமென், இன்றைக்கு என் தாயார் இருக்கிறாங்க. ஆமென். அதிகமாக எனக்காக கண்ணீர் வடிக்கிறவங்க அவங்க தான். அதிகமாய், ஐயா, என் பிள்ளை எப்படி இருந்தான், கர்த்தர் மாற்றி இருக்கிறீரே. ஆமென். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படணும். ஐயா, நான் சாட்சியாக இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. எந்த சீஷன் சொல்லலை, யாரும் சொல்லலை. யோவான் சொல்லுகிறார், ஐயா, நாங்கள் பார்த்தது, தடவி பார்த்தது, நான் அமர்ந்தது எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் ஆமென், பவுல் மட்டும்தான் சொல்லுவார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அதுதான் மனம் திரும்புதலின் கணிக்குள்ள சாட்சியின் வாழ்க்கை. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக ஆமென், வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். கடைசியாக தீமைக்கு நன்மை செய்வது கனி கொடுக்கிற அனுபவம். தீமைக்கு நன்மை. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறாங்களா, நன்மை செய்யுங்க. என்னை பார்த்து பேசிட்டாங்க, என்னை சபிச்சிட்டாங்க, விலகி போகாதீங்க. நீங்கள் தேடி போய் பேசுங்க, ஒப்புரவாகுங்க. அவர்கள் தவறு செய்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் இருந்தால் மன்னிக்கும்படி தான் செய்வார். ஆமென். 1999ஆம் ஆண்டு ஒரிசாவில் ஸ்ட்ரெயின்ஸ் எரித்து கொள்ளப்பட்ட அந்த நாள். கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பாருங்க. ஆமென். அந்த ஸ்ட்ரெயின்ஸ் அவர்களுடைய மனைவி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க மதம் மாற்றலாம் வரலை, தொழுநோயாளியை குணமாக்கும்படி தான் வந்தாங்க. அவர்கள் தொழுநோயாளிகளை குணமாக்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் ஒரே நாள் இரவு கணவன், 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க. எப்போ யார்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும் தெரியுமா? அம்மா கிட்ட. அம்மாவை தேடி தான் வரும் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகள். 2 சின்ன பிள்ளைங்க. எக்ஸாம் லீவு முடிச்சு அன்னைக்கு வந்திருக்கு. அப்பா கூட நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போன பிள்ளைங்க. ஆமென். எரிச்சு கொண்டுட்டாங்க, உயிரோடு எரிச்சு கொண்டுட்டாங்க. அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார், பிள்ளைங்க தப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 3 பேரும் மரித்து போனாங்க. அப்படியே இந்தியாவே ஒரு பெரிய கொந்தளிப்பு. 1999 அது வருஷம் மறக்கவே முடியாத ஒரு வருஷம். எல்லாம் பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு. ஆனால்
அந்த சகோதரி ஒரு 2 நாள் கழித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என் கணவனை, என் பிள்ளைகளை கொடூரமாக எரித்து கொன்ற அவனை நான் என்ன பண்ணுறேன், மன்னிக்கிறேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, தீமைக்கு நன்மை செய்கிறது. இந்த வாழ்க்கை, இந்த அனுபவம் உங்ககிட்ட இருக்கா? இந்த அனுபவம் உங்ககிட்ட இருக்கா? நான் கிறிஸ்துவன் வேதத்தை தூக்குறோமே, எந்த விதத்தில் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க? எந்த விதத்தில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? நம்ம சொந்த சகோதரனை சிநேகிக்க முடியலையே. சொந்த சகோதரனுக்கு கொஞ்சம் நிலத்தை விட்டு கொடுத்தா என்ன? உடன் பிறந்த சகோதரிக்கு விட்டு கொடுத்தா என்ன? கோர்ட்டில் போய் வழக்கு போடுறோமே, அவர்களை பார்த்தா கோபமாக எரிச்சலாய் சபித்து மண்ணள்ளி போடுறோமே, இதெல்லாம் எந்த காரியம்? இதெல்லாம் கிறிஸ்தவங்க பண்ணுற காரியமா? ஆமேன். அந்த ஸ்ட்ரெயின்ஸ் அவங்க சகோதரி கற்றுக் கொடுத்தாங்க. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அம்மா நமக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தாங்க. கிறிஸ்தவர்கள்னா இப்படி தான் இருக்கணும். கணவன் மனைவி கணவன் பிள்ளைகளை ஒரே நாளில் இழக்க கொடுத்து 2 நாளில் அந்த அம்மா சொன்னாங்க, நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். உங்களால் மன்னிக்க முடியுமா? தீமைக்கு நன்மை செய்யுங்க. யார் தீமை செஞ்சாலும், ஐயோ எனக்கு செஞ்சதுனால அவங்க விழுந்துட்டாங்க சொல்லாதீங்க. பொல்லாதவர்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் இந்த இந்த வார்த்தையை வாசித்து நம்முடைய ஜெபத்திற்குள்ளாய் கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம். என்ன செஞ்சிட்டாங்க, எனக்கு விரோதமான காரியத்தை செய்துட்டதுனால அவங்க விழுந்து போனாங்க சொல்லக்கூடாது. சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணணுமா, மனதார ஆசீர்வதிக்கணும். சும்மா வாயில ஆசீர்வதிக்க கூடாது. கர்த்தர் இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர். நிறைய பேர் அப்படி வாயில ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஐயா என்னை சபித்திருக்கிறார்கள் ஐயா, நான் மனப்பூர்வமாய் என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில் அது இருந்தது. அதனாலதான் யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம், அவன் கனி கொடுக்கிற செடி, அவன் கனி தருகிற செடி யோசேப்பு. ஆமென். அப்போ இந்த அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படும் பொழுதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் நீங்க தைரியமாய் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க சொல்ல வேண்டாம், ஐயா பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, ஐயா இந்த போறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிறிஸ்தவர்கள் ஐயா. ஆமென். அவர்கள் நன்மை செய்கிறவர்கள். யார் யாரை குறித்து பேசினாலும் அவங்க தலையிட மாட்டாங்க. நன்மை செய்வது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க யாருக்கு விரோதமாய் தீங்கு செய்ய மாட்டாங்க, நன்மை செய்வாங்க, உதவி செய்வாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு இறங்கி வந்தார், மீட்டெடுக்கும்படியாக. ஆமென். அந்த வாழ்க்கையை நம்ம இழந்து போயிருக்கிறோம். மறுபடியுமாக ஆமென் கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக ஆமென் நம்மை கொண்டு வரலாம். அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆமென் ஜெபத்தோடு நம்ம முடிக்கலாம். கொஞ்ச நேரம்